ஹலோ, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? நட்பு என்பது நம்ம மகிழ்விக்கும் ஒரு விசேஷமான உணர்வு. ஆனா, அந்த நட்புக்கு அஸ்திவாரம் என்ன தெரியுமா? நேர்மை. இப்போ ஒரு சிறிய காட்டுக்குள்ள நாம் போகலாம். அங்க இருக்கிறது ஒரு பள்ளி, காட்டுப்பள்ளி. அந்த பள்ளியில படிக்கிறாங்க நம்மளுடைய சின்ன சின்ன விலங்கு நண்பர்கள். அந்த நாள் ஒரு பசுமை நிறைந்த காலையில ஃபாரஸ்ட் கிளென் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீஸ்ட் நடக்க போடுது. பெஞ்சி என்ற கரடி, ஒரு சுறுசுறுப்பான கரடி குட்டி, தேனை ரொம்ப ரொம்ப விரும்புவான். அவன் பெருமையாக கொண்டு வந்தான் ஒரு முழு தேன் கொடுவை, ஹோம்மேட் ஹனி. லிலி செம்மறி ஆடு, மகிழ்ச்சி நிரம்பியவள், காரட் கொண்டு வந்திருந்தாள். டோப்பியாமை மெதுவாக பேசுவான், ஆனா மிகவும் ஞானி. அவன் பழங்கள் கொண்டு வந்தான். அத்தனை பேரையும் வழிநடத்துகிறவர் ஆலிவர் ஆந்தை. அவர்தான் பள்ளி ஆசிரியர். எல்லாரும் ஒரு பெரிய போர்வையில அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சிரிப்பும் சந்தோஷமும் பரவுகிறது. சாப்பாடு முடிந்ததும் லிலி ஆடு சுற்றி பார்த்தா, அடடா, பெஞ்சியின் தேன் குடுவை காணாம போயிட்டே. அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தாங்க. குடுவை காலியாக இருந்தது. அருகில் ஒட்டும் தடங்கள், மரங்களில் சிரசிரத்து. ஆலிவர், நாம எல்லாரும் அமைதியாக இருங்க, யாராவது இதை எடுத்திருக்கலாம். லிலி கொஞ்சம் சந்தேகத்தோட கேட்டாள், பெஞ்சி, நீயே சாப்பிட்டுட்டியா? பெஞ்சி தலை குனிந்து பேசாமல் இருந்தான். அவனது பஞ்சு போல் கையில் கொஞ்சம் தேன் ஒட்டி இருந்தது. முகத்தில் குற்ற உணர்வு. ஆலிவர் மெதுவாக சொன்னார், பெஞ்சி, உண்மை பேசுவதுதான் உண்மையான தைரியம். அப்போ பெஞ்சி மெதுவாக பேச ஆரம்பித்தான். மன்னிச்சிருங்க, தேன் ரொம்ப டெம்ப்ட் பண்ணிருச்சு, நானே சாப்பிட்டேன். அவன் கண்களில் வருத்தம், ஆனால் உண்மையை சொல்லும் அழகான தைரியம். லிலி புன்னகையுடன், நீ உண்மை சொன்னதுக்கு நன்றி பெஞ்சி. டோபி, ஆமை சொன்னது, நாம எல்லாரும் தவறுபடலாம், ஆனா நேர்மைதான் நம் நட்பை காப்பாற்றும். ஆலிவர், அடுத்த முறை உண்மை பேச தைரியமாக இரு, அதுவே நட்பின் அடையாளம். அந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொரு நண்பரும் பெஞ்சியை சிரித்து புரிந்து கொண்டார்கள். பிறகு ஆலிவர் தனது பதுக்கிய தேன் குடுவையை எடுத்து வந்து அனைவருடனும் பகிர்ந்து கொண்டார். கதையின் நெறி, பெஞ்சி ஒரு சிறிய தவறு செய்தான், ஆனா நேர்மை வழியாக தன் நண்பர்களின் நம்பிக்கையையும் நட்பையும் மீட்டான். நேர்மை என்பது நல்ல மனிதனின் அழகு. உண்மை பேசும் மனம் நட்பையும் நம்பிக்கையையும் உருவாக்கும். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.